வணக்கம். ஓ திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? பதி, பசு, பாசம் அப்படிங்கிற 3 விஷயங்கள் பார்த்தோம். அதுல பதிங்கிறது இறைவன் ஒருவர் அப்படின்னு பார்த்தோம். பசு அப்படிங்கிறது எத்தனை ஆன்மாக்கள் இருக்கோ அது எல்லாமே பசு அப்படின்னு பார்த்தோம். இந்த பதி, பசு இது இரண்டையும் தவிர வேற என்னெல்லாம் நம்ம பாக்குறோமோ அது எல்லாமே பாசம் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்தோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போதே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இது ஒரு படத்தோட ட்ரெய்லர் மாதிரி அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். கிளாஸ் முடிந்த பிறகு எல்லாரும் எனக்கு புரியல, கொஞ்சம் குழப்புது, புரிந்த மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்குன்னு. ட்ரெய்லரை வச்சு நமக்கு எப்படி புரியும்? பொறுமையா உட்கார்ந்து 2.5 மணி நேரம் படத்தை பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரிதான் இது அடுத்து வரப்போற பாடல்கள் என்ன இருக்குன்னு ஒரு சின்ன கிளான்ஸ் தான் பார்த்தோம். அது கட்டாயம் புரியாது. திருமூலர் வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த வருஷம் ஃபுல்லா இரவும் பகலும் இறைவனையே நினைச்சு தவம் இருந்து எழுதியிருக்காரு. 3000 வருஷம் ஆயிருக்கு அவர் இந்த பாடல்களை கொடுக்கறதுக்கு. அந்த 3000 பாடல்கள்ல சொன்ன விஷயத்த நம்ம ஒரு 1/2 மணி நேர கிளாஸ்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதனால புரியல அப்படின்னா கரெக்ட் தான், மெதுவா நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா அதுலலாம் இந்த பதி, பசு, பாசம் பத்தி வள்ளுவர் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. வள்ளுவர் அறம், பொருள், இன்பம் இந்த 3 மட்டுமே நம்ம பார்த்தா போதும். இது கரெக்டா இருந்துச்சுன்னா வீடு பேரு தானாவே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்தி மார்க்கத்துல 2 விதமா இருக்கும். ஒண்ணு பூனை மார்க்கம், இன்னொன்னு குரங்கு மார்க்கம். பூனை மார்க்கம்னா என்னன்னா, ஒரு பூனை குட்டி போட்டுருச்சுன்னா அது என்ன செய்யும், அதோட குட்டிய வாயால கவ்வி ரொம்ப சேஃபா கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கும். அந்த பூனை குட்டி ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அது வாட்டுல கைய கால அசைச்சிட்டு கத்திக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த ரிஸ்க் முழுசுமே அந்த அம்மா பூனைக்கு தான் இருக்கும். அதுதான் பார்த்து பார்த்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்கும். இப்ப இது குரங்கு எப்படி இருக்கும்னா, குரங்கு குட்டி போட்டுருச்சுன்னா அந்த குட்டி போய் அது அம்மாவை பிடிச்சுக்கும். ரிஸ்க் ஃபுல்லா அந்த குட்டிக்கு தான். அந்த அம்மாவை விட்டுறக்கூடாதுன்னு அதுதான் கஷ்டப்பட்டு இருக்கும். அந்த அம்மா குரங்கு அது வாட்டுல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணி அது வாட்டுல போகும். அதே மாதிரிதான் நம்ம இந்த படிக்கிற இந்த சப்ஜெக்ட்லயும் பூனை மார்க்கம், குரங்கு மார்க்கம்னு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. இந்த பூனை மார்க்கம் தான் மாணிக்க வாசகர், சுந்தரர் அவங்களுடைய வழி. அவங்க எதையுமே அலசி ஆராய மாட்டாங்க. இறைவன் எப்படி இருக்காரு, என்ன செஞ்சாரு, எதையுமே கவனிச்சிருக்க மாட்டாங்க, எதையுமே சொல்லவும் மாட்டாங்க. கண்ணை மூடிட்டு சிவனேன்னு சிவனை மட்டும் நினைச்சிட்டே இருந்து அவங்க அந்த இதை போய் அடைஞ்சிருப்பாங்க. இப்ப நம்ம பாக்குறது இது எல்லாமே குரங்கு மார்க்கம். ரிஸ்க் ஃபுல்லா நாம எடுக்கிறோம். அது என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சு நம்ம இறைவனை போய் அடையிறது அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப நமக்கு இது கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும். எல்லாத்தையும் புரிஞ்ச பிறகுதான் நான் சிவனை உணர நினைப்பேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும். ஆனால் நம்ம புரிகிற வரை பார்ப்போம். புரியலைன்னா ஒண்ணுமே இல்ல, சிவனேன்னு உட்கார்ந்து இறைவனை உணர்றதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம 10 பாடல்கள் பார்த்தோம். 11வது பாடல். நிறைய பேர் ஒவ்வொருத்தர் புக்ல ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொன்னனால அந்த பாடல்கள் அனுப்பியிருந்தோம். அதுபடிதான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு 11வது பாடல். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்று இல்லை, முயலும் முயலில் முடிவும் மற்று ஆங்கே பெயலும் மலைமுகில் பேர் நந்திதானே. இதெல்லாம் அயலும் அப்படின்னா தொலைவில் இருக்கும்போது, புடையும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கும்போது, எம் ஆதியே என்னுடைய ஆதி அப்படிங்கிறது என்னுடைய முன்னாடி இருப்பவன், என்னுடைய முன்னோர்கள் அந்த மாதிரி. நோக்கில்னா அவரை நெருங்குறது, பாக்குறது அந்த அர்த்தம். அப்ப தொலைவில் இருப்பவனும் அருகில் இருப்பவுமான என்னுடைய இறைவனே. இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்று இல்லை.
உனக்கு நிகரானவனோ உன்னை விட பெருந்தெய்வமோ வேறு யாரும் இல்லை. இதுக்கு முன்னாடி சொன்ன அதே கருத்தை தான் திரும்பவும் சொல்றாரு. முயலும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும், முயலில் முடிவும், அந்த முயற்சியிலிருந்து கிடைக்க போற முடிவும், மற்றும் ஆங்கே செயலும், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் மலை முகில் மேகமாகவும் பேர் நந்திதானே. அந்த மலை முகில் மேகமாகவும் இருப்பவன், அந்த மேகத்திலிருந்து வரக்கூடிய மழையாகவும் இருப்பவன் எல்லாமே யாரு? நந்திங்கிற சிவபெருமானாகிய நீதான் அப்படின்னு சொல்ல வர்றார். இதுவும் அதுக்கு முன்னாடி பார்த்தா அதே பாடல் மாதிரி தான் இருக்கு. அதனால நம்ம லைட்டா பார்த்துட்டு அடுத்த பாட்டுக்கு போகலாம். அயலும் புடையும் தொலைவிலும் எனக்கு பக்கத்திலும் இருக்கக்கூடிய என் ஆதியை நோக்கில் என்னுடைய தெய்வமான உன்னை, இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்று இல்லை, உன்னை விட பெரிய தெய்வம் வேறு எதுவும் இல்லை. முயலும் முயலில் முடிவும், முயற்சியும் முயற்சியில் வரக்கூடிய முடிவும், மற்றும் ஆங்கே பெயலும் மலை முகில் மேகமாகவும் அதிலிருந்து வரக்கூடிய மலையாகவும் இருக்கும் பேர் நந்தி தானே. அந்த நந்தி நீதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப 12வது பாடல் பார்க்கலாம். கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் என் இலி தேவர் இறந்தார் என பலர் மண் உருவார்களும் வான் உருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிலார்களே. கண்ணுதலான் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய நெற்றி கண்ணை சொல்லக்கூடியது. அப்ப நெற்றி கண்ணுடைய சிவபெருமானே அப்படின்னு சொல்றாரு. ஒரு காதலின் நிற்கவும், ஈடு இணை இல்லாத அன்பை காட்டுபவன், அவன் அளவுக்கு யாருமே அன்பு காட்டுறதில்ல அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. என் இலி தேவர்கள், எண்ணற்ற தேவர்கள், இறந்தார் என பலர், நிறைய தேவர்கள் இறக்கவும் திரும்ப வரவுமாக இருந்திருக்காங்க. மண் உருவார்களும், மண்ணில் வாழக்கூடிய மனிதர்கள், தேவர்கள் நம்ம மேலோகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க எல்லாம் இறந்து இறந்து திரும்ப பிறந்தாலும் இந்த மண்ல வாழக்கூடிய மனிதர்கள், வான் உருவார்களும்னா விண்ணுலகில் வாழும் தேவர்கள், அண்ணல் இவன் உன்னை போல பெருமை உடையவன் அறிகிலார்களே, அப்பேற்பட்ட உன்னை அவங்க அறிய மாட்டாங்க. அதாவது தேவர்களாலையும் அறிய முடியாத உன்னை நான் அறிகிறேன், அவங்க அறிய மாட்டேங்கிறாங்க, நான் தான் உன்னை அறிகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். கண்ணுதலான் நெற்றி கண்ணை உடையவன், ஈடு இணையற்ற அன்பை காட்டக்கூடியவன், எண்ணற்ற தேவர்கள் இறந்து விண்ணுலகில் வாழும் தேவர்களாலும் அறிந்து கொள்ள முடியாத உன்னை மண்ணுலகில் வாழும் மனிதர்களாகிய நான் பெருமை உடைய உன்னை அறிந்து கொள்கிறேன், அந்த அர்த்தத்துலதான் சொல்றார். அடுத்த பாடல் பார்க்கலாம். 13வது பாடல். மண் அளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் என் அளந்து இன்னம் நினைக்கிலார் ஈசனை, விண் அளந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை, கண் அளந்து எங்கும் கடந்து நின்றானே. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம 10 பாடல்கள்ல பாக்குறப்ப சிவபெருமான் எங்க இருக்காருன்னு சொல்லும் போது எல்லாமே அந்த நீல் ஜடையோட தலைக்கு மேல ஒரு தாமரை பூ மேல பொன் ஒளி மின்ன இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இப்ப நம்ம எல்லாருக்கும் நம்ம தலைக்கு மேலதான் இறைவன் இருக்காரு அப்படிங்கவும் நம்ம கற்பனை பண்ணிருப்போம், இதுக்கு மேல ஒரு தாமரைப்பூ, அதுல ஒரு சின்ன பால் மாதிரி தங்கத்துல இறைவன் இங்க உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு. அப்ப அவருடைய ஒளி சின்னதா இங்க இருக்காரு அப்படின்னா அது முடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. அவர் தலைக்கு மேல இருந்தாலும் அவருடைய ஒளி வானத்தை தொடுற அளவுக்கு மேல் நோக்கி போகுதான். அப்ப கீழே எங்க போகுதான்? கீழே நம்ம காலோட முடிஞ்சிருது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியும் கிடையாது. காலை தாண்டி மண்ணுலகம் வரைக்கும் போகுதான். இப்ப இத கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அந்த சிவபெருமானுடைய கதை, திருவண்ணாமலை கதை,
ஓகே, அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், சிவபெருமானுக்கு வந்து இதோட அவருடைய சக்தி முடிஞ்சிருதோ அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அவருடைய ஒளி வந்து வானத்தை தாண்டியும் போகுது. அதே மாதிரி கீழே நம்ம உடலை தாண்டி மண்ணுக்குள்ளேயும் போகுது அப்படிங்கிறதான் நம்ம வந்து கதைகள்ல படிச்சிருப்போம். சிவபெருமானுடைய அடிமுடிய தேடக்கூடிய கதை. அந்த கதை எல்லாருமே படிச்சிருப்போம். பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் போட்டி வந்துச்சாம். சிவபெருமானுடைய அந்த முழு உருவத்தை பார்க்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் அடிய தேடி கீழே போவாரு. திருமால் வந்து கீழே போவாரு. பிரம்மா வந்து முடிய தேடி மேல போவாரு. அது நம்ம கற்பனையா வெளியில நினைச்சிட்டு இருப்போம். திருவண்ணாமலையோட கதை, அந்த அந்த கங்குதான் வந்து அடுத்து மாறி அங்க மலையா இருக்குங்க. அது எல்லா கதைகளும் நம்மள பத்தி தான். நம்ம உடலுக்குரிய உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானை பத்தி சொல்றதுதான். அப்ப சிவபெருமான் நம்ம தலைக்கு மேலையும் போய்கிட்டே இருக்காரு. அந்த ஒளியோட சக்தி மேலையும் போகுது, கீழையும் போகுது. அதுதான் வந்து அதோட எண்டை வந்து யாராலையுமே பார்க்க முடியாது அப்படிங்கறதுதான் அந்த கதை. அதுல பிரம்மாங்கிறது யாரு? அப்ப நமக்கு உள்ளதானே பிரம்மா இருப்பாரு. பிரம்மா என்ன செய்வாரு? படைத்தல் தொழில செய்வாரு. இப்ப இந்த கண்ணாடி இருக்குன்னா இத யாரு செஞ்சிருப்பா? ஒரு ஃபர்ஸ்ட் இந்த கண்ணாடிய ஒருத்தர் டிசைன் பண்ணி செஞ்சிருப்பாங்க இல்லையா? அவருதான் அந்த கண்ணாடிய படைத்தவர். அப்ப அவருதான் வந்து பிரம்மா. இப்ப நான் வந்து ஒரு பெயிண்டிங் பண்றேன் அப்படின்னா அந்த பெயிண்டிங்க படைத்தது யாரு? நான் தான். அப்ப நான் ஒரு பிரம்மா. இப்ப இன்னைக்கு எங்க வீட்டுல சமையல் வந்து ஒருத்தவங்க செஞ்சிருப்பாங்க. எங்க அத்தை செஞ்சிருக்காங்கன்னா அந்த சமையலை படைத்தவங்க யாரு? அந்த சாப்பாடை படைத்தவங்க யாருன்னா எங்க அத்தை. அப்ப அவங்களும் ஒரு பிரம்மா. அப்ப எல்லாருக்குள்ளயும் இருந்து படைத்தலை செய்யற அந்த ஒரு சக்தி தான் வந்து பிரம்மா. அப்ப எப்படி இந்த கண்ணாடிய வந்து செய்யலாம் அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி தோணி இருக்கும் இல்லையா? அது யாருன்னா என்னுடைய மனம். நான் என் மைண்ட்ல வந்து அப்படியே யோசித்திருப்பேன். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணணும், இந்த கலர்ஸ வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் மைண்ட்ல வந்து நான் செஞ்சிருப்பேன் இல்லையா? என் மனதளவுல நான் ஃபர்ஸ்டே அந்த பெயிண்டிங்கை வந்து உருவாக்கி பார்த்திருப்பேன். அப்போ ஒவ்வொருத்தருடைய மனமும் தான் வந்து பிரம்மா. நம்மளுடைய மனம்தான் வந்து தினம் தினம் படைத்தல் தொழில செஞ்சுக்கிட்டே இருக்கு. உள்ள இருந்து ஏதாவது ஒண்ண வந்து நம்ம படைத்துடுறோம். அடுத்து திருமால் யாரு? அந்த படைத்தலை வந்து காப்பாத்துறதுதான் திருமால். இப்ப நான் என் மைண்டுக்குள்ளேயே என்னுடைய பெயிண்டிங்க வச்சிட்டேன். அப்ப யார் அதை வந்து செயலாக்குவா? அதை யாரு காப்பாத்தி கொடுப்பா? என்னுடைய உடல், என்னுடைய கை வந்து அதை வரைஞ்சு கொடுக்கும். என்னோட கண்ணு பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணும். அப்ப என்னுடைய உடல்ல ஒரு சக்தி இருக்கும். அதுதான் வந்து திருமால். அந்த பிரம்மன் படைத்ததை வந்து காப்பாத்தி கொடுக்கறது யாரு? நம்ம தான். நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் தான் வந்து திருமால். அப்ப பிரம்மாவும் திருமாலும் எங்க இருக்காங்க? எல்லாருக்குள்ளயும் இருக்காங்க. எல்லாரும் ஏதாவது ஒன்ன மைண்ட்ல நினைச்சு அது நடக்குதோ இல்லையோ ஏதோ ஒன்ன கற்பனை பண்ணி நம்ம பாக்குறோம் இல்லையா? ஒரு படைத்தல் தொழில நம்மளுடைய மனம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. அத வந்து திருமால் ஒவ்வொருத்தருடைய உடல்ல அதை செயல்படுத்திடுறாரு, காப்பாத்தி கொடுக்குறாரு. சிலருக்கு அந்த எனர்ஜி இல்லைன்னா அவங்க அந்த படைத்தெல்லாம் அவங்களால ஒழுங்கா கொண்டு வர முடியாது. அவ்வளவுதான். அப்ப பிரம்மா அப்படிங்கிறது நம்மளுடைய மனம், திருமால் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல். இப்ப இந்த கதையில என்னன்னா பிரம்மா என்ன செய்யறாரு? நான் மேல போய் சிவபெருமானுடைய முடிய பார்த்துட்டு வரேன்ட்டு போறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா நம்மளுடைய மனம் வந்து இறைவனை அடைகிறேன்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ போகுது. நான் பிஹெச்டி பண்றேன், நான் இதை படிக்கிறேன், அதை படிக்கிறேன், எப்படியாவது படிச்சு நான் வந்து இறைவனை பார்த்துடணும்னு என் மனசு வந்து எங்கிட்டோ போகுது. இந்த திருமால் என்னுடைய உடல் என்ன செய்யுது? நான் ஏதாவது ஒரு யோகா செய்யறேன், தலைகீழா நிக்கிறேன், நான் தவம் பண்றேன், இதை பண்றேன், என் உடல் அது எங்கிட்டோ போகுது. நான் போய் இறைவனுடைய அடியை பார்த்துட்டு வந்துடுறேன்னு போகுது. ஆனா 2 பேராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் வந்து அந்த கதையோட அந்த தத்துவம். இந்த மனமும் உடலும் தனித்தனியா போகிற வர உன்னால சிவனை வந்து பார்க்கவே முடியாது. எப்ப அந்த மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தி ஒரு இடத்துல நம்ம இணைச்சு வைக்கிறோமோ அந்த இடத்துல நாம வந்து சிவனை பார்த்திடலாம் அப்படிங்கறதுதான் அந்த கதை. அந்த தத்துவத்தை தான் வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த பாடலை பார்க்கலாம். மண் அளந்தான் அப்படின்னா மண்ணுக்குள்ள போய் மண்ணை அளந்தது. மண் அளந்தான் யாரு? திருமால். மலரோன் முதல் தேவர்கள்.
இந்த பாடல்கள்ல வரக்கூடிய மலர் அப்படிங்கிற எல்லாமே வந்து சக்கரங்களை குறிக்கும். மலரோன் முதல் தேவர்கள்னா அந்த ஒவ்வொரு சக்கரங்கள்லயும் இருக்கக்கூடிய தேவர்கள். என் அளந்து இன்னம் நினைக்கிலார் ஈசனை. இவங்க அந்த மண்ணை அளந்த திருமாலும் சரி, அந்த மலர்கள்ல இருக்கக்கூடிய தேவர்களும் சரி, அவங்க வந்து இறைவனை வந்து அளந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களால. ஆனா அந்த ஈசனை வந்து பார்க்க முடியல. விண் அளந்தான்னா பிரம்மா மேல போய் அந்த விண் உலகத்தை அளக்கணும்னு நினைத்தவர். தன்னை மேல் அளந்தார் இல்லை, மேல போய் அளந்து பார்க்கணும்னு நினைச்சவங்களாலையும் அளந்து பார்க்க முடியல. கண் அளந்து எங்கும் கடந்து நின்றானே. அவங்களுக்கு எல்லாமே தெரியாத அந்த ஈசன் கண் அளந்து எங்கும் கடந்து நின்றானே. இவருடைய கண்களை கடந்துனா என்ன அர்த்தம்? இப்ப என் கண்ணால ஒரு குறிப்பிட்ட அளவு என்னால பார்க்க முடியுது. இந்த இதையும் கடந்து போனாங்க அப்படின்னா நான் இங்க உட்கார்ந்துகிட்டே மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? அதான் வந்து கடந்து பாக்குறது. பிரம்மனாலையும் திருமாலாலையும் தேவர்களாலையும் பார்க்க முடியாத உன்னை நான் இருந்த இடத்திலே உட்கார்ந்துகிட்டு என்னுடைய கண்களாலேயே கடந்து எல்லாத்தையும் கடந்து என்னால உன்னை பார்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த சீக்ரெட் அவர் எங்க வச்சிருக்காரு? அவருடைய கண்கள்ல தான் வச்சிருக்காரு. கண்களை கடந்துதான் அவரால பார்க்க முடியுது ஈசனை. அப்ப அதுதான் இதுக்குரிய பொருள். புரிஞ்சிருக்கும். திரும்ப ஒருக்க வேணா பாத்திரலாம். மண் அளந்தான் மலரோன் முதல் தேவர்கள். மண்ணை அளந்த திருமாலும் ஒவ்வொரு மலர்களின் மேல் இருக்கக்கூடிய தேவர்களும் என் அளந்து இன்னம் நினைக்கிலார் இல்லை. அவர்களால இன்னமும் ஈசனை அடைந்து பார்க்க முடியவில்லை. விண் அளந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை. விண்ணை அளந்து உன்னுடைய முடிய பாக்குறேன்னு போன பிரம்மனாலையும் உன்னை பார்க்க முடியவில்லை. கண் அளந்து எங்கும் கடந்து நின்றானே. என்னுடைய கண்களை கடந்து எங்கும் கடந்து நின்ற உன்னை என்னால் காண முடிகிறது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல், கடந்து நின்றான் கமல மலராதி, கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம்மாயன், கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. இதுலயும் அதே 3 பேரை தான் சொல்லி வர்றாரு. ஒவ்வொரு சக்கரங்களை தான் வந்து கமலம் அப்படின்னா தாமரை பூ, ஒவ்வொரு சக்கரங்களை தான் கமல மலர் அப்படின்னு சொல்றாரு. முதல் சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் கடந்து நின்றான் கமல மலராதி. அந்த முதல் சக்கரத்துல இருக்கக்கூடிய பிரம்மனையும் கடந்து நின்றவர் சிவபெருமான். கடந்து நின்றான் கடல் வண்ணன் மாயன். கடல் வண்ணன்னா நீல நிற கண்ணன் அப்படின்னு யார சொல்லுவாங்க? நம்ம திருமாலை தான் சொல்லுவாங்க. திருமால் தான் 2வது சக்கரத்துல இருக்கக்கூடியவர். அவரையும் வந்து கடந்து நின்றான் அவருக்கும் அப்புறம் ஈசன். இந்த இடத்துல ஈசன்கிறது ருத்ரன், 3வது சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த ருத்ரனையும் கடந்து நின்றவன். கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. அப்படியே கடந்து ஒவ்வொரு சக்கரங்களையும் கடந்து 7வது சக்கரங்களையும் கடந்து எங்குமாய் கடந்து நிற்பவன் இறைவனே அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்காரு. அடுத்து 15வது பாடல், ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்காதது ஓர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. ஆதியுமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு முதற் பொருள். நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பதிதான் வந்து முழு முதற் பொருளா இருந்து அவர்கிட்ட இருந்துதான் அந்த பதி பாசத்துக்கெல்லாம் அந்த அடுத்த அந்த சக்தி வந்து வருது. ஆதியுமாய் அரணாய் அப்படிங்கிறது
அழித்தல் கடவுள். ஆதி அப்படிங்கிறது அந்த முதற் கடவுள், படைப்பு கடவுள் அப்படின்னா, அரணாய்ங்கிறது அழித்தல் கடவுள். நம்ம இங்க இது பார்த்துட்டோம். படைத்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய மனம்தான் படைக்குது, மனம்தான் பிரம்மா. காத்தல் நம்மளுடைய உடல் தான் வந்து ஒன்னொன்னையும் காத்துட்டு வருது, அது வந்து திருமால். அப்ப அந்த ருத்ரன் அழித்தல் தொழில செய்யக்கூடிய அந்த கடவுள் யாரு அப்படின்னா, இப்ப நம்ம அந்த பதி பசு பாசத்துல என்ன பார்த்தோம்? இந்த நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இந்த பதி இருக்கு, அது தனியா இருக்கு. இந்த பசுவும் பாசமும் கலந்துருச்சு. இப்ப இந்த பசு வந்து பாசத்தை விட்டு நீங்கி பதிக்கிட்ட போய் சேரணும், அவ்வளவுதான். இப்ப இதுக்கு சேர விடாம தடையா இருக்கிறது எதுனா நம்மளுடைய மனம்தான். நம்மளுடைய மனம் வந்து இந்த பாசத்தை பார்த்துக்கிட்டு இதுதான் உண்மைன்னு நினைச்சு இதுக்குள்ளேயே இருக்கு. அப்ப அந்த மனம் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செயல்கள் செஞ்சு செஞ்சு திரும்ப திரும்ப பிறந்து இந்த பிறப்புக்குள்ளேயே இருக்கு. நமக்கு ஏன் ஒரு செயல் தோணும்? இப்ப அந்த பிரம்மா வந்து சொல்றாரு ஒரு பெயிண்டிங் வரேன்னு. அப்ப என்னுடைய உடல் வந்து செஞ்சிருது. அப்போ ஒரு வினை வந்துருச்சு. அது நல்வினையோ தீவினையோ ஏதோ ஒரு வினை எப்படி வருது? இந்த மனமும் உடலும் செய்ய செய்ய வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த இந்த வினைகள் எல்லாமே முடியணும்னா என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு சக்தி உள்ள இருந்து இது எல்லாத்தையும் அழிக்கணும் இல்லையா? அழிச்சாதானே அந்த வினைகள் போகும். நம்ம நிறைய நல்வினைகள் செய்தோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிறவி வரும். தீவினை செய்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிறவி. இப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப நல்வினையும் செய்யாம தீவினையும் செய்யாம அமைதியா இருக்கணும். அப்ப நம்ம செய்த அந்த வினைகளை ஃபுல்லா அழிக்கக்கூடிய ஒரு சக்தியும் உள்ள இருக்கு. அதுதான் நம்மளுடைய உயிர், நம்மளுடைய ஆன்மா. அது எப்ப வந்து பக்குவப்படுதோ அப்ப இந்த கர்ம வினைகளை ஃபுல்லா அந்த ஆன்மா வந்து நீக்கிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த ருத்ரன் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ருத்ரன் யாருன்னா அதுதான் நம்மளுடைய ஆன்மா. இந்த அழித்தல் தொழில செஞ்சு எப்ப வினைகளையே இல்லையோ அப்ப வந்து நம்மளுடைய மனமும் தூய்மையாயிடும், நம்ம உடலும் தூய்மையாயிடும். அப்ப நம்ம இந்த மாயையில இருந்து நாம வந்து வெளிவரதுக்கு முடியும். அப்ப அந்த ருத்ரனும் வந்து உள்ளதான் இருக்காரு. அப்ப ஆதியுமாய் அப்படிங்கிறது அந்த முதற் கடவுளான பிரம்மாவும், அரணாய் அப்படிங்கிறது அழித்தல் கடவுளான ருத்ரனும், உடலுள் நின்ற எனக்கு உள்ளேதான் வந்து நின்னுட்டு இருக்காங்க. வேதியுமாய், வேதினா ஒரு நம்ம கெமிஸ்ட்ரி இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? ஒரு ரியாக்ஷன் மாதிரி உள்ள நடக்கிறது. வேதியுமாய் விரிந்து உள்ள வந்து இறைவன் வந்து விரிந்தும் இருக்காரு, ஆர்ந்தும் இருக்காரு. ஆர்ந்துன்னா ஆழமா. இப்ப நமக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ஆழ்ந்த ஞானம் இருக்கு அப்படின்னா அதை ரொம்ப டீப்பா படிச்சிருப்போம். விரிந்துன்னா பல சப்ஜெக்ட நாம வந்து படிச்சிருப்போம். பல சப்ஜெக்ட படிச்சா அதுல ஆழ்ந்த அறிவு இருக்காது. இல்ல நமக்கு ஒரு விஷயத்துல ஆழ்ந்த அறிவு இருந்தா பல சப்ஜெக்ட் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இங்க இறைவன் எப்படி இருக்காரு? விரிந்தும் இருக்காரு, ஆழ்ந்தும் இருக்காரு. ரொம்ப ஆழமாவும் நமக்குள்ள பதிந்து இருக்காரு. பல விஷயங்களையும் அவர் வந்து கவனிக்கக்கூடிய அந்த தன்மையிலையும் இருக்காரு. விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் சோதியுமாய் நமக்குள்ள எப்படி இருக்காரா? ஒரு ஜோதியா, ஒரு சின்ன சுடர் மாதிரி, ஒரு ஒளி சுடரா வந்து உள்ள இருக்காரு. சுருங்காதது ஓர் தன்மையுள் அந்த ஜோதி வந்து என்னைக்குமே வந்து ஆஹ் அணையவும் செய்யாது, நம்மள வந்து கஷ்டப்படுத்தவும் செய்யாம ஒரே தன்மையோட அந்த ஜோதி வந்து இருக்கும். நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. இப்போ உள்ள இருக்காரு, நமக்கு நல்லதை மட்டுமே செய்யறாரு அப்படின்னா நம்மளுடைய மனம் தப்பு செய்யும் போது உடனே அவரால வந்து செய்யாதன்னுலாம் சொல்ல முடியாது, விட்டுருவாரு. நம்ம போய் பட்டுட்டு தான் திருந்தி வரணும் அப்படின்னா அப்ப அந்த நீதியுமாய் அப்படிங்கிறது அந்த கரெக்டா இருப்பாரு. நம்ம செஞ்ச வினைய வந்து நமக்கு கட்டாயம் கொடுத்துருவாரு. நம்ம யார் செஞ்ச பாவமோ நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து அந்த நீதி தவறாம இருப்பாரு. நம்ம செஞ்ச வினைதான் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுல வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாரு. நித்தமாகி நின்றானே, ஒரு நாள் கூட அவருக்கு ரெஸ்ட் கிடையாது. கரெக்டா அவர் வேலையை வந்து நமக்குள்ள இருந்து கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்காரு. திரும்ப ஒருக்க பார்க்கலாம். ஆதியுமாய் நமக்குள்ள முதற் பொருளாகவும் இருப்பவன், அரணுமாய் நமக்குள்ள அழித்தல் தொழிலை செய்பவனாயும் இருப்பவன்,
உடலுள் நின்று நமக்கு உள்ளுக்குள்ளேயே நிற்பவன், வேதியாய் விரிந்து உள்ளேயே வந்து பல சக்கரங்கள்லையும் விரிந்து ஆர்ந்து நல்ல ஆழமாக பதிந்தும் இருப்பவன், ஆர்ந்து இருந்தான். அருள் ஜோதியாய் ஒரு ஜோதி மயமா உள்ள இருக்கிறான். சுருங்காதது ஓர் தன்மையுள் எப்பயுமே வந்து ஒரே தன்மையோட இருக்கிறான். நீதியுமாய் நீதி தவறாம கரெக்டா இருக்கிறவன், நித்தமாகி நின்றானே எப்பொழுதும் ஓயாமல் நமக்குள்ளேயே இருந்து நம்மளை காக்கிறவன் நம் இறைவன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்க. இந்த 5 பாடல்களே இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அந்த பதி பசு பாசம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த பாடல்கள்ல பார்க்கும்போது நமக்கு புரியும். மேம் அந்த கடைசியா பார்த்த பாடல வேதி வாங்கிட்டு சொல்றீங்களா? ஆமா சார். வேதி வாங்கினா வேதங்களை ஒருவர் வேதியன்னு சொல்லுவோம். அவங்க குருன்னு கூட எடுத்துக்கலாங்களா? நீங்க உடல்ல நடக்கிற வேதியியல் சக்கரங்கள் நடக்கிற மாற்றங்கள் அதுல வேதி வாங்கினா குருவா கூட இருக்காரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்களா? ஓகே சார், எடுத்துக்கலாம். என்னுடைய புக்ல வந்து வேதியுமாய்ங்கிறது மாற்றம் செய்பவனுமாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்ட் தான். ஓகே சொல்லுங்க மேம். அதான் இப்போ புத்தி மனசு, இப்ப புத்திங்கிறது நம்மளோட அறிவு இல்லைங்களா? ஆமா. இந்த மனசுங்கிறது எதை ஆக்சுவலா எக்ஸாக்டா மீன் பண்ணுவோம்? அந்த எண்ணங்கள் தோன்ற இடம்னா அது எப்படி, அதை எங்க இருந்து வரும், என்ன மாதிரி, அதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் மட்டும் சொல்லுங்களேன். இப்போ மனசுக்கு வந்து எது சரி எது தப்புன்னுலாம் தெரியாது. இப்போ ஒரு கயர் வந்து கீழே கிடக்கு, நான் வந்து கொஞ்சம் அரைகுறை வெளிச்சத்துல பாக்குறேன். என் மனசு வந்து அது பாம்பு மாதிரியும் இருக்கு, கயறு மாதிரியும் இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்திலே இருக்கும். என் மனசு வந்து அது பாம்பா கயறா அப்படின்னு ஒரு பதட்டத்துல இருக்கும். அப்ப என்னுடைய புத்தி தான் வந்து சொல்லும், அது பாம்பு கிடையாது, அது கயறு தான், தைரியமா நீ போ அப்படின்னு சொல்லும். இல்ல அது வந்து பாம்பு தான், நீ அங்க போ வேண்டாம், தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லும். இப்ப மனம்ங்கிறது பல விதமா நம்மளை யோசிக்க வைக்கும். ஆனா புத்திங்கிறது அதுக்கு தெரிந்த விதத்துல இதான் சரி இதான் தப்பு அப்படின்னு கரெக்டா வந்து தீர்மானிக்கிறது நம்மளுடைய புத்தி. இதுவா அதுவா அப்படின்னு பலவித யோசனை பண்றது மனம். இதுதான் அப்படின்னு தீர்மானிக்கிறது புத்தி. எல்லாருக்குமே மனமும் இருக்கும். இப்ப மனசுங்கிறது நம்ம இதயத்தாயா இல்ல எங்க, அது எந்த பார்ட்ட மீன் பண்ணுவோம்? என்ன என்ன மிஸ் கேக்குறீங்க? இல்ல இப்ப இந்த மனசுங்கிறது நம்ம எண்ணம் தோன்றக்கூடிய இடம்னா அது நம்ம எதை மீன் பண்ணுவோம்? நம்ம ஹார்ட்டையா இல்ல எதை மீன் பண்ணி அது எங்கிருந்து தோன்றும் அது அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன். அது வந்து இந்த உடல்ல வராது. நமக்கு வந்து 2 உடல் இருக்கும். ஒண்ணு ஸ்தூல உடல். அந்த ஸ்தூல உடல்ல தான் இந்த இடத்துல ஹார்ட், இங்க லங்ஸ், இங்க ஸ்டொமக்னு ஆர்கன்ஸா இருக்கும். அந்த சூக்ஷ்ம உடல் வந்து இந்த உடல் மாதிரியே நம்ம படத்துல பார்ப்போம் இல்லையா, மனசாட்சி அப்படின்னு சொன்ன உடனே மிரர் இமேஜ் மாதிரி வரும், இல்லைன்னா ஃப்ரெண்ட் மாதிரி பக்கத்துல வந்துக்கும், அவங்க 2 பேரும் பேசுற மாதிரி இருக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் நமக்கும் இந்த உடலுக்குள்ள இன்னொரு உடல் இருக்கு. அதை நீங்க பிரிச்சு அப்படி தனியா வச்சு பாத்தீங்கன்னா அது மனம். நம்ம உடல் அளவுக்கே அந்த மனம் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி குட்டி ஹார்ட் அளவுக்கு எல்லாம் மனம் இருக்காது, பிரெயின் அளவுக்கும் மனம் இருக்காது. இந்த உடல் அளவுக்கே அந்த மனம் இருக்கும். நம்ம உடல்ல ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வேலை செய்யற மாதிரி அந்த மனம்ங்கிற உடல்லையும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு எண்ணங்கள் வரும், ஒன்னொன்னா தோணும். அது தனி உடல். அது பிசிக்கலோட இட்ஸ் நாட் கனெக்ட், பிசிக்கல் உடம்போட சேர்ந்து இந்த உடலோட அந்த உடல் சேராது. புரியுது. நம்ம இப்ப இறந்துட்டோம் அப்படின்னாலும் இந்த உடல் அழிஞ்சிடும். அந்த உடல் வந்து பல விஷயங்களை வந்து நம்ம கூட வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு அடுத்த பிறவியிலையும் நமக்கு சில விஷயங்கள்லாம் புரிந்த மாதிரி எல்லாம் தோணுது இல்லையா. மனசுல வந்து பல எண்ணங்கள் அது எல்லாமே நம்மளோட அப்படியே டிராவல் ஆயிட்டே இருக்கும். ஆனா அறிவியல் படி சொன்னா மூளையிலே வந்து லெஃப்ட் ரைட் பிரெயின் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது ஒரு பக்கம் பிரெயின் வந்து உணர்ச்சிபூர்வமான இது எண்ணங்களை கிரியேட் பண்றதோ, இன்னொரு பக்கம் வந்து அழைச்சி ஆராய்ச்சி செய்யற இதுவும் வந்து சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸ்ல நல்லா படிக்கிறாங்கன்னா அவனுக்கு வந்து ரைட் பிரெயின் வந்து எம்ப்ரான்,
அது போல அந்த பகுதி வந்து நல்லா வேலை செய்யும். அவங்க வந்து எதுவுமே வந்து சட்டுன்னு இது பண்ணாங்க அலைச்சர் ராஜ்யத்தாங்க இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெயின் வந்து அதிகமாக இருக்காது. சப்போஸ் ஆர்டிஸ்ட் டிராயிங் பண்றவங்க இல்ல வந்து கவிதை எழுதுறவங்க அது போல வந்து ஒரு கலைப்படைப்போட இது இயங்குறவங்க லெஃப்ட் பெயின் அது போல வந்து இயங்கும். ஸோ இதுதான் வந்து மனசு புத்தினும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மேபி அது வந்து நம்ம அதிக டிஸ்கஷன் பண்ணா ஒரு கிளாரிட்டி இருக்கும். பட் இங்க திருமந்திரத்துல வர்றது எல்லாம் அதுவும் இருக்கலாம். எனக்கு வந்து அதை பத்தி தெளிவா ஒரு ப்ரூஃப் இருக்கு. இந்த திருமந்திரத்துல நம்ம இங்க திருமூலர் சொல்றது எல்லாமே நமக்கு அந்த ஸ்தூல உடல் சூக்கும உடல் அந்த மாதிரியே தான் வரும். சார் என்ன சொல்றாங்கன்னா சயின்ஸ்ல நம்ம படிக்கிறோம் இல்லையா, ரைட் பிரைன் லெஃப்ட் பிரைன் 2 பிரைன் படிக்கிறோம். அதுல ஒண்ணு வந்து எமோஷனல் பிரைன், ஒண்ணு வந்து பிசிக்கல் பிரைன். அப்ப அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அந்த பிரைன்ல இருந்து வருது. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அது ஒரு பிரெயின்ல இருந்து வருது. இந்த மாதிரி 2 பிரெயின் அதுவே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திருமூலர் சொல்ற இது எல்லாமே வந்து ஸ்தூல உடல் சூக்கும உடல் காரண உடல் இந்த மாதிரி வந்து உடலை பிரிச்சிருப்பாங்க. லாஸ்ட் இதுல வந்து அந்த வினைகள் சொன்னீங்க இல்லையா, நம்ம செய்யறதுக்கு ஏத்த மாதிரி நல்வினைகள் தீவினைகள் அது முடிஞ்சு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்ப அது எப்ப முடியுதோ அப்பதான் நமக்கு வந்து இதெல்லாம் கழிஞ்சு செயல்களற்று இருக்கும் போதுதான். அப்படி செயல்களற்று இருக்கக்கூடிய இதே இருக்காதே. ஏதோ ஒரு பிறவி எடுத்தாலும் ஏதோ ஒரு செயல் இருக்கமே. இப்ப ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் அதுக்குரிய செயல்கள் இருக்கத்தானே செய்யும். அப்ப வந்து செயல்கள் அற்று அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இன்னொன்னு வந்து இந்த நம்ம இது மகாபாரதம் இந்த மாதிரி இதெல்லாம் கிருஷ்ணரோட உபதேசம்னு சொல்லி வரும்போதெல்லாம் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எதா இருந்தாலும் அவங்க நம்மளோட செயல்களை வந்து அர்ப்பணம் பண்ணிடணும். நம்மளால செய்யறது கிடையாது, கடவுளால செய்யப்பட்டது, நான் செய்யறேன் அப்படிங்கிறது இல்லாம அத வந்து சரண்டர் பண்ணாலே வந்து நான் செஞ்ச செயல் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே அது கரெக்ட் தானா? ஆமா கரெக்ட் தான். இப்போ நல்வினை தீவினை கண்டிப்பா இருக்கும் ஒரு செயல்னா. ஆமா இப்போ இந்த பிறவில நான் நல்வினையே செய்யறேன்னு சொல்லி நான் டெய்லி நான் 100 பேருக்கு நான் அன்னதானம் கொடுப்பேன், அது என்னுடைய நல்வினை அப்படின்னு நான் செஞ்சிட்டு இருந்தா இது எல்லாமே என்னுடைய புண்ணிய கணக்குல சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப அடுத்த பிறவில அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு பிறவி கிடைக்கும். நான் வந்து எப்படி நான் நினைக்கிறேனோ, எது எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி ஒரு பிறவி வந்து கிடைக்கும். அப்ப இந்த பிறவிலே நான் அன்னதானம் பண்ணாலுமே இதனால வரக்கூடிய புண்ணியம் எல்லாம் இது வந்து நான் செய்யல, என்னுடைய உடல் செய்து என்னுடைய நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் போயிடுச்சுனாலே அந்த நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை போயிரும். நான் செய்யல, இது எல்லாமே நீதான் செய்யற, நான் செய்யல. ஜோதியான இருக்கிற ஈசனே இதெல்லாம் செய்யறாரு. ஆமா, எல்லா பொறுப்பும் அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம செஞ்ச எந்த வினையுமே வந்து நம்மள வந்து செய்யறாரு. நானு நம்ம நினைக்கிற வரதான் அந்த வினை நம்ம கிட்ட இருக்கும். நான் தான் செய்யறேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிற வரதானே இருக்கும். அந்த பாசத்துல ஒண்ணுதான் அந்த நான். பாசம் நீங்கிறது அப்படின்னா நானுங்கிற அந்த அகங்காரம் நீங்கிறது. சரி, இப்ப அப்படியே வச்சுக்கிட்டாலும் இப்ப நம்ம செயல்கள் செய்கிறோம், நம்ம எல்லாமே கடவுள் எனக்குள்ள ஜோதியா இருக்கிற ஈசனோட இதுன்னு நான் சொல்றேன். ஆனா நான் வந்து ஏதோ ஒரு தவறு செய்தாலும் அதையும் நான் ஈசனோட இது அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டே இருக்கிறது, அதுவும் மிஸ்டேக் தானே ஆகும். அது எப்படி கரெக்ட் ஆகும் இல்லையா? அதுதான் இறைவன் உள்ள இருந்து கடைசி பாடல்ல பார்த்தோம்ல, நீதி தவறாம அவர் இருப்பாரு. நம்ம என்னதான் இறைவன் பேரை சொல்லிக்கிட்டு நாம எங்கிட்ட தப்பு செஞ்சாலும் அவருக்கு தெரியும் இல்லையா நாம செஞ்சது எந்த விதத்துல நாம செஞ்சோம். அதுக்கு ஏத்த மாதிரி அவர் கரெக்டா அந்த கணக்கு வழக்கெல்லாம் அவர் பாத்துருவார். நம்ம அவரை ஏமாத்த முடியாது. ஆமா தெரியாது, நம்ம நினைச்சுக்க வேண்டியது. ஆமா நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம கரெக்டா இருக்கோம். ஓகேமா, நல்லா இருந்துச்சு. ஓகேமா, ஓகே கார்த்திக். உமா இந்த இது இப்ப ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்கல்ல, நல்ல வினை. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒரு சின்ன கோழி குஞ்சு வந்து முட்டையில இருந்து வெளியே வர கஷ்டப்படும் போது நம்ம வந்து அதுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த முட்டையோட உடைச்சு விட்டோம்னா அது
அந்த முட்டை உடைக்கிறதுக்கு அது உள்ள இருந்து ஒரு சக்தி டெவலப் பண்ணி அதை உடைச்சு வெளியே வரும். நம்ம அது கஷ்டப்படுதுன்னு அதை உடைச்சு விட்டுட்டோம்னா நம்ம அதுக்கு நன்மை செய்யறோமா தீங்கு செய்யறோமான்னு பார்த்தா ஆக்சுவலா தீமை தான் செய்யறோம். ஏன்னா அந்த சக்தி அதால வளர்த்துக்காமலே வெளியே வந்துரும். சோ அதால தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கான சக்தி அதால உருவாக்காம அப்படியே வெளியே வந்துரும். சோ நம்ம பார்வையில இருந்து பார்க்கும்போது சிலது நன்மையா தெரியும். ஆனா அது இன்னொரு சைட்ல இருந்து பார்க்கும்போது இல்ல அவங்களோட தர்ம கணக்கு படி பார்க்கும்போது அது தப்பா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. ஒரு ராஜா அன்னதானம் கொடுத்துட்டு இருப்பாரு. எல்லாரும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் வரிசையா போய் நின்று அந்த அன்னதானத்தை வாங்கிட்டு வருவாங்க. அப்ப ஒருத்தர் வாங்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. அப்ப மேல ஒரு கழுகு பறந்து போகும். அது ஒரு பாம்பை கொத்தி தான் சாப்பிடுறதுக்காக தூக்கிட்டு போகும். அப்ப அந்த பாம்பு வலி தாங்க முடியாம அதோட விஷத்தை கக்கிரும். அது நேரா இவருடைய சாப்பாட்டுல விழுந்துரும். இவர் கவனிச்சிருக்க மாட்டார். அவர் கொண்டு போய் உட்கார்ந்து அந்த சாப்பாடு கொடுத்த ராஜாவுக்கு நன்றி சொல்லிட்டு அவர் சாப்பிடுவாரு. சாப்பிட்ட உடனே அவர் செத்து போயிருவாரு. செத்து போனதும் அங்க மேலோகத்துல யமதர்மன், சித்திரகுப்தர் எல்லாம் உட்கார்ந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது இந்த பாவத்தை அவர் இறந்து போன அந்த அந்தனர் இறந்து போன பாவத்தை யாருடைய கணக்குல ஏத்துறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ப யமன் நம்ம ராஜா மேலையா போடுறது, அவரு சாப்பாடு கொடுக்க போய் தானே இவர் வாங்க போய் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்பாங்க. இல்ல அவர் நல்ல மனசோட தானே கொடுத்தாரு அப்படின்பாங்க. அப்பனா கழுகு மேல போட்டுடலாமா அப்படின்னப்ப அது ஒன்னும் தப்பு பண்ணலையே, அதோட இறையதானே அது தூக்கிட்டு போச்சு அப்படின்பாங்க. அப்ப பாம்பு மேல போட்டுடலாமான்னா பாம்போட தன்மையே விஷத்தை கக்குறது தானே, அது என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்பாங்க. அப்ப அந்த அந்தனர் மேலே குற்றத்தை போடலாமா, அவர் என்ன பண்ணுவாரு, பசிக்கு தானே சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கும். சிவபெருமான் வருவாரு, இந்த கேஸை இதோட நிப்பாட்டி வைங்க, இன்னொரு நாள் பாத்துக்கலான்னு விட்டுருவாங்க. அப்ப அதோட கணக்கு பாவ புண்ணியமே எழுதப்படல. திரும்ப அடுத்து 1 மாசம் கழிச்சு அதே ராஜா திரும்ப அன்னதானம் வைப்பாரு. அப்ப அந்த அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு எப்படி போறதுன்னு ஒரு அந்தனருக்கு தெரியாது. அப்ப அவர் அப்படியே அந்த ஊர்க்காரவங்களை கேட்டுக்கிட்டே போறப்ப 2 பொம்பளைங்க நின்னுட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இந்த அன்னதானம் நடக்கிற இடம் எங்க இருக்கு, எப்படி போகணும்னு கேட்கவும் அந்த அம்மா 2 பேர் இருந்துட்டு, அதுவா நீ அங்க போயா சாப்பிட போற, இப்படிதான் போன வட்டம் அவர் சாப்பாடு போட்டப்ப அதை சாப்பிட்டு ஒருத்தர் செத்தே போனாரு அப்படின்னு சொல்லவும் இவர் அப்படியான்னு கேட்டுட்டு போயிருவாரு. உடனே சிவபெருமான் சொல்வாரு, அந்த பாவ கணக்கை தூக்கி இவங்க 2 பேர் பேர்லயும் எழுதிரு அப்படின்பாரு. இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. நமக்கு தெரியாது நம்ம எங்க எது நம்ம செய்யறோம், எது தப்பு, எது பாவம், எது புண்ணியம்னே தெரியாது. எங்கிட்டனாலும் சுத்தி அது கரெக்டா எழுத வேண்டிய இடத்துல சிவபெருமான் எழுதிடுவார். அதுதான் அந்த கதை. ஓகே உமா. பிரியா, இப்ப நீ சொன்ன கதையில எனக்கு வேற ஒண்ணு இன்ட்யூஷன் மாதிரி வருது. இப்ப நாம் எதா இருந்தாலும் நம்ம நமக்கு ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா, அவரு இறந்திருக்காருன்னா அவர் செய்த ஏதோ ஒரு பிழையினாலதானே அவருக்கு அந்த இறப்பு வந்திருக்கு அப்படின்னு தானே இதாகும். ஏதோ ஒரு இல்ல, இப்ப இந்த கதையில இருந்து என்ன சொல்ல வரோம்னா, நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்மளை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு, பல சக்திகள் இருக்கு. நம்மளால எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது, எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. அவருடைய கணக்கு வேற, அவர் கரெக்டா அதை பார்ப்பார். ஆக்சுவலா அது இவங்க கேட்ட கேள்விக்கு அவரு பூர்வ ஜென்மத்துல ஏதாவது ஒரு பாவம் பண்ணிப்பாரு, அதனால இவரு இந்த ஜென்மத்துல இறக்கணும்னு விதி இருக்கும். ஆனா இப்படிதான் இருக்கணும்னு இந்த மாதிரி விதி இருந்திருக்காரு. ஆனா இதுல என்ன செய்யறதுன்னா, அந்த பாவத்தை மன்னனை செய்யணுமா எது செய்யணும்னு டிஸ்கஸ் பண்ணும்போதுதான் எல்லாரும் அவங்க தர்மத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அதர்ம வழியில போனது ஒருத்தர் செஞ்ச உதவி கூட புறம் கூறி அவங்கள தப்பா இது பண்றப்போ அதே ஒரு பாவத்தை எழுதுறதுனாலதான் அந்த பொம்பளைங்க மேல அதை பாவத்தை எழுதணும்னு சொல்றாரு. ஆனா அவங்களுக்கான விதி அவங்க விடை செஞ்சுதான். இவர் அன்னதானத்துக்கு போய் சாப்பிட வந்தா கூட அவர் வேற வழியில ஏதாவது இறந்துருப்பாரு, மாரடிக்கு கூட இறந்துருப்பாரு. ஸோ அதோட அவரோட விதி அதோட முடியுதுன்னு போது அதை யாரும் தடுக்க முடியாது. இதுல கதையோட நீதி என்னன்னா, அவங்க தர்ம வழியில போகும்போது ஒருத்தரை
குறை சொல்றது கூட பாவம் செய்யுதா அப்படின்றதுதான் இதோட இது. அதனால வந்து நம்ம வந்து நேர்மையான வழியில நியாயமான வழியில செல்லும் போது வந்து புண்ணிய கணக்காக தான் போயிட்டு இருக்கோம். அது இறைவன் வந்து ஆக்சுவலா அந்த மன்னன் வந்து போட்ட அன்னதானத்துலாம் இறந்தது கிடையாது. அது வந்து அவரோட விதி முடியணும்னு இருக்கு. அப்போ வந்து பாம்பு விஷயம் கருக்குது, அந்த சாப்பாட்டுல வருது, அதை சாப்பிடாது இறந்து போறாரு. ஆனா வந்து இது சப்போஸ் அவங்க பேசாமட்டா கூட இந்த கணக்கு வந்து யாரு மேலே எழுதப்பட்டிருக்காது. இதுதான் வந்து மேடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த 1 மாசம் கழிச்சு கூட வந்து அந்த இது பேசும்போது அப்போ வந்து அவங்க கணக்குல போகுது. இப்ப நிறைய விஷயம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா புரண்டி பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம், தெரியாத விஷயம் கூட வந்து ஒருத்தர் மேல குறை சொல்றது, ஒரு இது தப்பான விஷயத்த சொல்லி மற்றவங்களை பயப்பட வைக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு பாவத்தை விடும். ஆமா, அதான் சிவனேன்னு இருக்கணும் நம்ம பாட்டுல. அவ்வளவுதான் அந்த கதையில. அக்கா, நம்ம இறந்த பிறகு நம்ம ஸ்தூல உடல் அழிஞ்சிருது, சூட்சம உடல் என்னக்கா ஆகுது? சூட்சம உடல்ல அந்த எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு, அத நம்ம ஆன்மாவோடய சேர்ந்து போயிருமா? ஆமா, அது என்ன எல்லாமே ஆகுது? அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து விரிவா சொல்லுவாங்க. இந்த உடல் மட்டும்தான் அழியும். அந்த மனம் தான் ஒவ்வொரு பிறவியா போய் போய் பக்குவப்பட்டுக்கிட்டே வருதுல்ல. மனம் என்னைக்கு அழியுதோ அன்னைக்கு வந்து நமக்கு உள்ள இருக்கிற இறைவனை நம்ம அப்ப நம்ம இறந்தோன்னா ஆன்மாவோட அந்த சூட்சம உடல்ல உள்ள எல்லா எமோஷன்ஸும் சேர்ந்துதான் போகும். அதுதான் அடுத்த பிறவில நம்ம கர்மாவா அடுத்த பிறவி எடுக்கிறோம். அந்த மாதிரி தானே வரும். நன்றி. மீண்டும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.